ஹலோ ஆல், இன்னைக்கு ஜியோகிராஃபி சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லோக்கல் வின்ஸ். ஸோ லோக்கல் வின்ஸை வந்து நாங்கள் 2 வீடியோவாக கவர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இது, செகண்ட் வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீரீஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஃபார் தட். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லோக்கல் வின்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லேண்ட் சர்ஃபேஸில் ஒரு இடத்துல ஹை ப்ரெஷரும் இன்னொரு இடத்துல லோ ப்ரெஷரும் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு விண்ட் அப்படின்றது வேகமாக மூவ் ஆகும். ஸோ அப்போ இது லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால இந்த காற்று அப்படின்றது உருவாகிருக்கு. இதை தான் லோக்கல் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் வின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அட்மாஸ்பியரோட லோவஸ்ட் லெவலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விண்டு பற்றி பார்க்க போகிறோம், லோக்கல் விண்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு விண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சினூக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாட் விண்டு, அதாவது வார்மாக இருக்கும் இதோட காற்று அப்படின்றது. இது வந்து இந்த ராக்கிஸ் மவுண்டெயின்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த நார்த் அமெரிக்காவில், ஸோ அதிலிருந்து கீழே இறங்கக்கூடிய விண்டு. ஸோ இந்த விண்டு எப்போவுமே மோஸ்ட்லி எதனால் ஃபார்ம் ஆகும்? ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில், அதாவது ராக்கிஸ் மவுண்டெயின்ஸோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு கண்டன்சேட் ஆகிருக்கும். ஆனது உங்களுக்கு ப்ரிசிபிடேட் ஆனதுக்கப்புறமா ட்ரை ஏராக எப்போவுமே கீழே இறங்கும். ஸோ இந்த ட்ரை ஏர் தான் வந்து உங்களுக்கு இங்கே சினூக் விண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ராக்கிஸ் மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கக்கூடிய இந்த விண்டு சினூக் விண்ட்ஸ். ஸோ இந்த விண்டு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா இங்கெல்லாம் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு லிட்ரலாக என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ராக்கீஸோட ரைட் சைடில் வந்துட்டு இந்த கீழே இறங்கக்கூடிய இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த விண்டு இறங்கும்போது இது ஃப்ரீஸ் ஆகிருக்கிறனால இது வார்ம் விண்ட். அப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து டீஃப்ரீஸ் பண்ணும். ஸோ டீஃப்ரீஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஸ்னோஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கிராஸஸ் வந்து நல்லா வெளியில் தெரியும். இதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளாக இருக்கலாம், ஏதாவது அதை வந்து சாப்பிடக்கூடிய விலங்குகளாக இருக்கலாம், அதுக்கு வந்துட்டு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபுட் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இந்த சினூக் விண்டுக்கு வந்துட்டு நார்த் அமெரிக்காலெலாம் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் லெவலில் சின்ன சின்ன நேம் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கொலம்பியா, அலாஸ்கா இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஸ்னோ ஈட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்குவாமிஷ்ன்னு சொல்லுவாங்க, வில்லிவாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேமில் வந்துட்டு இந்த விண்டை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிஷியல் விண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற விண்டு வந்து பிளிசர்ட்ஸ் ஆர் நார்த் ஈஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவோட நார்த் ஈஸ்ட் ரீஜனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விண்டு. ஸோ இந்த விண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லை பெனிஃபிஷியலாக அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக ஹார்ம்ஃபுல் தான். ஏன் அப்படின்னா இந்த விண்டு வந்து இந்த நார்த் ஈஸ்ட் அமெரிக்கா இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியாவை வந்துட்டு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இதனால் ஃப்ளட்டு வரலாம், ஸ்னோஸ் அதிக அளவில் பெய்யலாம், விண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தென் இந்த இடங்கள்லாம் அடிக்கடி வந்துட்டு ஃப்ளட் ஆகுறது, ரெயின்ஃபால் அதிகமாகிறது, இதனால் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமான டேமேஜஸ் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த விண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் வந்து நியூ இங்கிலாந்து, மிட் அட்லாண்டிக் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து நார்ட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்த் அமெரிக்காவோட சவுத்து சைடில் வந்துட்டு வீசக்கூடிய ஒரு விண்டு. இந்த நார்ட்டி அப்படின்றது வந்து ஒரு கோல்டு விண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகோவோட நார்த் ஈஸ்ட் சைட்லேருந்து வரும். அண்ட் தென் மெக்சிகோவோட கல்ஃப் வரைக்கும் வந்து வீசக்கூடிய காற்று தான் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து இந்த ஏரியா, அதாவது இந்த மெக்சிகோவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக டேமேஜை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அடுத்து வந்து சவுத் அமெரிக்காவுக்கு வரலாம். ஸோ சவுத் அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து 3 விண்டு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாம்பெரோ. ஸோ இந்த பாம்பெரோ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராஸ்லேண்டில் இருக்கீங்க இல்லைங்களா, ஸோ இங்கே ரைட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கிராஸ்லேண்டுக்கு சவுத்து சைட்லேருந்து வீசக்கூடிய விண்டு தான் வந்துட்டு இந்த பாம்பெரோ. ஸோ இந்த பாம்பஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு பிரேசில், அர்ஜென்டினா, உருகே, பாரக்யூ, பொலிவியா, ஸோ இந்த ஏரியாவை வந்து சுற்றி இருக்கக்கூடியதான் இந்த பாம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராஸ்லேண்ட். ஸோ இதில் வந்து பாம்பெரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டான ஒரு விண்டு, கோல்டு போலார் விண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு ஆர் சவுத் ரீஜன்லேருந்து வீசும். ஆனால் இந்த விண்டு பார்த்திங்க அப்படின்னா ரெயின்ஃபால், தண்டர்ஸ்டார்ம், லைட்னிங் இது எல்லாத்தையுமே கொண்டு வரும். டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ராப் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு கோல்டு விண்ட்.
ஸோ அதனால் ரொம்ப டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். அதே மாதிரி அடிக்கடி வந்து இதோட டைரக்ஷன் விண்டோட டைரக்ஷனை மாற்றிட்டே இருக்கும். நார்த்து சைட்லேருந்து சதர்ன் சைட் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி வந்து எந்த டைம் பீரியடில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே வந்துட்டு இது அக்கேர் ஆகும். ஸோ அடுத்தது வந்து ஜோண்டா விண்ட். இந்த ஜோண்டா விண்ட் பார்த்திங்க அப்படின்னா லைக் வந்து நார்த் அமெரிக்காவில் நம்ம சினூக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியான விண்டு தான் வந்து இந்த ஜோண்டா விண்ட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆண்டஸ் மவுண்டெயினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டென்சேஷன் ஆகி ப்ரிசிபிடேஷனை உருவாக்கக்கூடிய இந்த விண்ட் மேலே அப்ரைஸ் ஆகுது இல்லைங்களா, ஆனதுக்கப்புறம் ப்ரிசிபிடேஷன்லாம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மவுண்டெயின் ரேஞ்சஸ்லேருந்து கீழே இறங்கும் ஆண்டஸ் மவுண்டெயினில். ஸோ இப்படி இறங்கும்போது இந்த எப்போவுமே வந்து ஏர் வந்து மேலேருந்து கீழே இறங்குது அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரிசிபிடேஷன் வந்து ரெயின்ஃபால்லையும் இருக்கலாம், ஸ்னோ ஃபார்மேட்லேயும் இருக்கலாம். ஆனால் ரைட் சைடில் இறங்கக்கூடிய இந்த ஜோண்டா விண்ட் அப்படின்றது கன்ஃபார்மாக வார்ம் இல்லைன்னா ட்ரை விண்டாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து சுடெஸ்டடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்டு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே நான் காமிச்சிருக்க மாதிரி பேம்பஸோட கோஸ்ட் சைட்லேருந்து உருவாகக்கூடிய விண்டு. இப்போ பேம்பஸ் அப்படின்றது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த கிராஸ்லேண்ட். ஸோ இந்த கிராஸ்லேண்டோட கோஸ்ட் ரீஜனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேம்பஸை சுற்றி இருக்கிற ரீஜன் ஃபுல்லாகவே பம்பேரா ரீஜன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜனோட கோஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்படி க்ரியேட் ஆகுறதுனால விண்ட் அப்படின்றது லோ ப்ரெஷரை நோக்கி நகரும். அப்படி நகரும்போது அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டரையும் எடுத்துகிட்டு நகர்றதுனால இந்த இடத்துல வந்து அதிக அளவில் வந்து ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ மோஸ்ட்லி வந்து ஏப்ரல் டு அக்டோபரில் வந்துட்டு ரெயின்ஃபால் அதிக அளவில் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விண்ட்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு இங்கே இமேஜில் காமிச்சதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான விண்டு. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹெல்ம் விண்ட். இந்த ஹெல்ம் விண்ட் அப்படின்றது யூகேயில் கிராஸ்ஃபெல் மவுண்டெயின் அப்படின்றக்கூடிய ரேஞ்சில் மேலேருந்து கீழே இறங்கக்கூடிய விண்டு தான் வந்துட்டு இந்த ஹெல்ம் விண்ட். ஸோ கீழே வந்து ஈடன் வேலி இருக்கும். ஸோ இந்த ஈடன் வேலியில் வந்துட்டு இது கீழே இறங்கும். ஸோ இந்த கிராஸ்ஃபெல் மவுண்டெயினுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டென்சேஷன் க்ரியேட் ஆகி ஒரு க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த க்ளவுட் பார்க்குறதுக்கு இந்த மவுண்டெயினுக்கு ஒரு கேப் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ளவுடுக்கு வந்து ஹெல்ம் க்ளவுட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ கீழே இறங்கக்கூடிய இந்த விண்ட் அப்படின்றது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா மேலே அப்ரைஸ் ஆகும். ஏன்னா கீழே இறங்கிடுச்சு, வார்ம் ஆகிடுச்சு. ஸோ அகைன் வந்து இது மேலே அப்ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி அப்ரைஸ் ஆகும்போது அந்த இடத்துல இன்னொரு க்ளவுடை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த க்ளவுட் பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இங்கேருந்து அகைன் வந்து அந்த விண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிசென்ட் ஆகும். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த க்ளவுடை வந்து ஹெல்ம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்ம் பாருக்கும் இந்த ஹெல்ம் க்ளவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ளவுடுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ரொம்ப பேரலாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸோட சதர்ன் பார்ட்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிட்டேரியன் சீயை நோக்கி வந்துட்டு நகரக்கூடிய இந்த விண்டு. ஸோ இந்த விண்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் ரோன் ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த வேலிக்கு பேரலாக வந்துட்டு க்ரியேட் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ இந்த விண்டு வந்து கோல்டு ட்ரை விண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 75லேருந்து 130 km/h வரைக்கும் நகரும். ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய கிராப்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணும். அதனால் இது வந்து ஹார்ம் விண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்டர் சீசனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபோன் விண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா லைக் சினூக் விண்ட், ஜோண்டா விண்ட் அந்த மாதிரி தான். ஏன்னா இது மவுண்டைன் ரேஞ்சஸ்லேருந்து கீழே இறங்கக்கூடிய விண்டு. ஸோ இந்த விண்டு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே இறங்குது அப்படின்றப்போ வார்மான விண்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ப்ஸ் மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்கக்கூடிய விண்டு. ஸோ கீழே இறங்கும்போது ஆல்ப்ஸ் மவுண்டெயினில் வந்து ஸ்னோ வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா இது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கனால ஸ்னோ வந்து நிறைய இருக்கக்கூடிய மவுண்டெயின். ஸோ இந்த மவுண்டெயினில் இருக்கக்கூடிய ஸ்னோவை வந்துட்டு இந்த ஃபோ விண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கிரேசிங் அனிமல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து பெனிஃபிஷியல் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிவாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது மெடிட்டேரியன் சீயில் வெஸ்டர்ன் பார்ட்டில் வீசக்கூடிய ஒரு விண்டு தான் இது. இது வந்து ஃப்ரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் அதோட கோஸ்டல் ரீஜனுக்கு பேரலாக வந்து வீசும். ஸோ இதோட உச்சத்தை அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா கிப்ரல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட்டில் தான் உச்சத்தை அடையும்.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய ராக்குக்கு மேலே ஒரு யூனிக்கான க்ளவுட் ஃபார்மேஷனை வந்து இது கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு ரைட் ஹேண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டு வந்து ஃபாகியாக ப்ரிசிபிடேஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விண்டாக இருக்கும். இதுவே வந்து ஸ்ட்ரெயிட்டோட லெஃப்ட் ஹேண்ட் பார்ட் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரை விண்டாக இருக்கும். ஸோ இந்த விண்டு வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ரிங் சீசனில் இதை வந்து பார்க்கலாம். பட் எந்த டைமில் வேணாலும் இந்த விண்ட் அப்படின்றது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்தது வந்து போரா விண்ட். ஸோ இந்த போரா விண்ட் அப்படின்றது ஆல்ப்ஸ் மவுண்டெயினுக்கும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ரியாட்டிக் சீக்கும் நடுவில் வந்து வீசக்கூடிய விண்டு தான் வந்துட்டு இந்த போரா விண்ட். ஸோ இந்த போரா விண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டெயின் ரேஞ்ச் அந்த சி அது இப்படி இருக்கிறனால லேண்டு சி வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுறதுனால வந்துட்டு உருவாகக்கூடிய விண்டு தான் இது. ஸோ இந்த விண்டுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சீயை நோக்கி வந்து காற்று வீசுறதுனால இங்கே நேவிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இந்த விண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்டர் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து வின்டர் சீசனில் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டிஷியன்ஸ் விண்ட். ஸோ இந்த எட்டிஷியன் விண்ட் அப்படின்றது க்ரீஸ் டர்க்கிக்கு அக்ராஸில் வீசக்கூடிய விண்டு தான் இது. ஸோ இது வந்து ஏஜியன் சீயில் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விண்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரை மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ட்ரிஃப்ட்டு இருக்கும், உங்களுக்கு டைரக்ஷன் சேஞ்சஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஹியூமிடிட்டி அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதுலேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய மான்சூனில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரெயின்ஃபால் அப்படின்றது இருக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனல் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.